வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அடுத்த மூ இரண்டே சாய்ஸ் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வருவாரா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது கூட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரம் கேட்டு விவகாரம் பெரிதும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரத்திலே பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா. இதில் குறுக்கிட்ட பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் தன்னிடம் கேட்டிருந்தால் பிரதமரை சந்திக்க நேரம் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று பதிலளித்திருந்தார். ஆனால் நயினாரை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் என்றும் பலனளிக்கவில்லை என்று கூறி செல்போனில் SMS மூலம் ஆதாரத்தையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஊடகங்களுக்கு வித்தாராம். இதனிடையில்தான் என்டிஏ கூட்டிலிருந்து வெளியேறிய பன்னீர்செல்வம் இதற்கிடையே பாஜக மீதான அதிருப்தியிலும் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கூட்டி ஆலோசனையும் செய்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாராம். தற்போது அவர் எந்த ஒரு கூட்டணியும் சேரவில்லை. எனவே அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவென்றே கேள்விக்குறியாகிறது. தொடர்பாகத்தான் சமயம் தமிழுக்கு பேட்டியளித்த மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி என்பது பாஜகவிற்கு மிக அவசியமானதாக இருக்குது என்றும் பார்க்கப்படுகிறதாம். இதன் காரணமாகத்தான் உட்கட்சி விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களை ஓரங்கடப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமன்றி பாஜகவிற்கு இந்த அளவு ஓபிஎஸ் அளித்திருக்க கூடாது. இதை தற்போது அவர் உணர்ந்திருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனெனில் அதிமுக தற்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து உட்கட்சி பிரச்சனைகளையும் பிள்ளையார் சொல்லி போட்டவர் ஓபிஎஸ் தான். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் நிலைப்பாட்டால் தான் ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொள்ள பாஜக விரும்பவில்லை. அவருடன் எந்தவித உறவும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பாஜக நினைத்துக் கொள்கிறதாம். அது மட்டுமன்றி எடப்பாடியை பொறுத்தவரை டிடிவி தினகரனை கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஆனால் அவருக்கென்று கட்சி உள்ளது, அதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ்ஸிற்கோ அப்படி இல்லை. இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விவகாரங்கள் எல்லாம் வரை இழுத்துச் சென்றவர். அவற்றில் சில வழக்கு கூட இன்னும் நிலுவையில்தான் இருப்பதால் அவருடன் எந்த ஒரு தொடர்பும் வேண்டாம் என்று அதிமுக தலைமை கருதுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமாக கூறி வந்தாராம். இந்த நிலையில்தான் சமீபத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து தொடர்பான கேட்கையில் ஓபிஎஸ்க்கு திமுகவுடன் கூட்டணி வைக்க ஆசை இருக்கலாம், ஆனால் அவரை சேர்த்து கொள்ளும் நிலையில் கூட்டணி இல்லை என்றும், ஒருவேளை ஓபிஎஸ்ஐ சேர்த்து கொண்டால் அது எதிர்வினையாகத்தான் கண்டிப்பாக அமைந்துவிடும். தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் பெரும் பரவல் விவாதமாக மாறியுள்ளது. அது மட்டுமன்றி திமுக முன்வைக்கும் பிரதான விமர்சனம் என்பதை பாஜகவிற்கு கட்சியை தார வார்த்து விட்டார்கள், பாஜகவிடம் அடிமையாகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறதா. அதாவது இதில் ஓபிஎஸ் தான் குருமூர்த்தியின் ஆலோசனைக்கு பிறகு பின் தான் சசிகலாவிற்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினேன் என்றும் பிரதமர் மோடி சொல்லிதான் அதிமுக ஆட்சியில் துணை அமைச்சராக சேர்ந்தேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். எனவே அதிமுக பாஜகவின் அமரால் செயல்பட்ட ஒரு நபரை திமுக எப்படி ஏற்றுக்கொள்ளும்? அதற்காக வாய்ப்பும் இல்லை என்று சிவப்புரையின் அவர்கள் தாராம். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் வாய்ப்பு என்பது விஜயுடன் கூட்டணி சேர்வதா, இல்லை பண்ருட்டி ராமச்சந்திரன் போல விஜய்க்கு ஆலோசகராக இருக்கலாம். தேவர் சமூகத்தின் ஒரு பகுதியை வாக்குகளை மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு கொண்டு போய் ஒரு மூர்த்த அரசியல் தலைவர்கள் தன்னுடன் இருக்கிறார் என விஜய் ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையலாம். அது மட்டுமின்றி இதை தவிர்த்து விட்டுதான் பாஜக மீண்டும் இணையலாம். ஆனால் பாஜக தரப்பிலோ சில கண்டிஷன்கள் போடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி சேர்வதற்கு ஓபிஎஸ் விரும்ப மாட்டார் என்பதே அரசியல் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.